ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எகன் வர்சஸ் சேனல். ஆக்சுவலி சில அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், மார்க்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ். அது இல்லாமல் நீங்கள் கமெண்ட்ஸில் சில டவுட்ஸும் கேட்டிருந்தீங்க. ஸோ ஒருத்தர் டெலகிராமில் என்கிட்ட பர்சனல் ஆட்டு பார்த்தீங்கன்னா தனியாட்டு மெசேஜ் பண்ணி ஒரு டவுட்டு கேட்டிருந்தாரு. ஒரு ஐபிஓ அமந்தா ஹெல்த் கேர் ஐபிஓ அதை அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஆக்சுவலி அவர் வந்து அதை அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிருந்தார், அந்த அமந்தா ஹெல்த் கேர் ஐபிஓ. ஸோ அது ஃபஸ்ட்டு நான் எடுத்து பார்த்தேன். செப்டம்பர் 1 தான் ஓப்பன் ஆகுது, செப்டம்பர் 3 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இருக்குது. இஷ்யூ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 120 ரூபாலேருந்து 126 ரூபா வரைக்கும் இருக்குது. ஒரு லாட்டில் 119 ஷேர் இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ரெஷ் கேபிட்டலில் தான் ரைஸ் பண்ணுறாங்க. இந்த ஐபிஓ பார்க்கும்போது லிஸ்ட் ஆகிற டேட்டு செப்டம்பர் 9. அந்த ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகிறதும் அலாட்மெண்ட் ஆகுறது 4. ரீஃபண்ட்ஸு 8. ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகிறது 8. ஃபினான்ஷியல்ஸ் எடுத்து பார்க்கும்போது அசட் 381 கோடியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸாக இருக்குது. பட் ஆக்சுவலி 24ல் 23 கம்பேர் பண்ணும்போது 24ல் குறைஞ்சிருக்கு, 25ல் இன்க்ரீஸாக இருக்குது. டோட்டல் இன்கம் 276 கோடியாக இருக்குது. இது லாஸ்ட் 2 இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது 24 கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்கு, 23 கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸாக இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 10 கோடி பண்ணியிருக்கிறாங்க. எபிட்டா 61 கோடி மேலே இருக்குது. நெட்வொர்க் 96 கோடியாக இருக்குது, இதுவும் இன்க்ரீஸாக இருக்குது. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 67 கோடி மேலே இருக்குது, இதுவும் இன்க்ரீஸாக இருக்குது. டோட்டல் பாரோயிங் 195 கோடியாக குறைஞ்சிருக்கு. 215 கோடி, 205 கோடி, 195 கோடியாக குறைஞ்சிருக்குது. இது அவங்களோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ். ஓரளவு அவங்களோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க நல்லா தான் இருக்குது. இந்த ஷேர் வந்து இப்போ இருக்க ட்ரெண்ட் வச்சு பார்க்கும்போது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 25 ரூபா இருக்குது. இப்போ இருக்க ட்ரெண்ட் வச்சு பார்க்கும்போது ஒரு 151 ரூபா அந்த ரேஞ்சில் லிஸ்ட் ஆக சான்சஸ் இருக்குது. பட் மேபி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடலாம், ஒரு 10 ரூபா 20 ரூபா அதிகமாட்டு லிஸ்ட் ஆகலாம். பட் லிஸ்டிங் ஆகிற சான்சஸ் இருக்கிற ப்ரைஸஸ் 151 ரூபா லிஸ்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஆக்சுவலி அவங்களோட ப்ரைஸ் 120லேருந்து 126 ரூபா, ஒரு 30 ரூபா பெர் ஷேர் வரைக்கும் லிஸ்டிங் எல்லாம் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இது வந்து அமந்தா ஹெல்த் கேர் ஐபிஓ பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோமோட்டர்ஸோட சேல்ஸ் குறிப்பாட்டு இந்த இப்போ ஜிஎஸ்டி ரேட் கட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ 28%, 18%, கொண்டு வராங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டு. அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வாங்காமல் இருக்கிறாங்க. சரி, ரேட்டு குறைய போகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக வாங்கலாம் அப்படிங்கிற அப்டேட்டில் எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆட்டோ சேல்ஸு ஆகஸ்ட்டில் 1 இயர் லோவாக டச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிமாண்டு குறைஞ்சிருக்குது. இந்த ஃபெஸ்டிவ் சீசனில் கூட என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுதுன்னு தெரில. இது வந்து இந்தியாவோட ஆட்டோ சேல்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு நம்மளோட ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆட்டம் போட்டுட்டு இருந்தார். ஆக்சுவலி எல்லா கண்ட்ரி மேலேயும் டேரிஃப், அவருக்கு அந்த கண்ட்ரிலாம் பிடிக்கலையும் அந்த கண்ட்ரி மேலெலாம் டேரிஃப். ஆக்சுவலி கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, யுஎஸோட ஃபெடரல் கோர்ட் வந்து இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் வந்து சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்க ட்ரம்ப் போட்ட டேரிஃபை வந்து ஸ்டாப் பண்ணல, அது நடைமுறையில் தான் இருக்கும். பட் அவர் போட்ட அந்த அப்ளிகபிள் பண்ண டேரிஃப் வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேபி இவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு, இப்போ ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா அப்பீலுக்கு போகலாம். பட் என்ன மாதிரி அப்டேட் வருதுன்னு பொறுத்து தான் பார்க்க முடியும். பட் ஸ்டில் வந்து இவர் போட்ட டேரிஃபை கிரிட்டிசிசம் பண்ணியிருக்காங்க. பட் அதை ஸ்டாப் பண்ணலை. ட்ரம்ப்பும் பார்த்தீங்கன்னா அப்பீல் பண்ண போகலாம். ஸோ அது வரைக்கும் பொறுத்து தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் ஏத்தர் எனர்ஜி கொடுத்த அப்டேட்டு. ஸோ அவங்க வந்து மார்க்கெட் ஷேரை பார்த்தீங்கன்னா 17% கொண்டு வந்துட்டாங்க. ஐ திங்க் ஏத்தர் வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்குன்னு நினைக்கிறேன், செகண்ட் ஆர் தேர்ட் பொசிஷனில் இருக்குது. நாளை கழிச்சு சேல்ஸ் அப்டேட் வரும், அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு டிவிஎஸ் இருந்தாங்க, செகண்ட் ஏத்தருக்கும் ஓலாக்கும் தான் போட்டி. பஜாஜ்லாம் கீழே போயிட்டாங்க. ஹீரோ மோட்டார் காப் 4வது பொசிஷன் வந்தாச்சு. ஸோ ஏத்தர் வந்து 17% மார்க்கெட் ஷேர் டச் பண்ணியிருக்காங்க. அவங்களோட 10 மினிட்ஸில் ஃபாஸ்ட் சார்ஜிங் அந்த இதையும் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க, அந்த டெக்னாலஜியும். ஸோ இது வந்து பெங்களூரில் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து அவங்களோட ஸ்டோர்ஸ், அதாவது ஃபுட் பிரிண்ட்னு பார்க்கும்போது 416 ஸ்டோர்ஸ் வந்து கைவசம் இருக்குது இப்போதைக்கு. அது விரைவில் 700 ஸ்டோர்ஸ் ஆகிட்டு ரீச் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏத்தர் எனர்ஜி கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நானும் பேசுனுட்டு தான் இருந்தேன். 9 கேரட் கோல்டை வந்து மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ 9 கேரட் கோல்டுக்கும் 24 கேரட், 22 கேரட், 18 கேரட், 14 கேரட் இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி நானும் பேசணுன்ட்டு இருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 9 கேரட்டு, இதில் பியூர் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 37.5% வந்து பியூர் கோல்டாக இருக்கும். அதர் வந்து 62.5% வந்து மெட்டல்ஸாக இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸு கிராமுக்கு 4000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சவரனுக்கு 32,000 வருது. நெக்ஸ்ட்டு 14 கேரட்டு பியூர் கோல்டு, இதில் 58.5% இருக்கும். அதர் மெட்டல்ஸ்ன்னு பார்க்கும்போது 41.5% அதர் மெட்டல்ஸு. இது கிராம் 6000, சவரன் வந்து 48,000 வருது. நெக்ஸ்ட்டு 18 கேரட்டு, இதில் வந்து 75% பியூர் கோல்டு இருக்கும், 25% அதர் மெட்டல்ஸ் இருக்கும். கிராம் 7,955 ருபீஸு, சவரன் வந்து 63,640 ருபீஸ் வருது. நெக்ஸ்ட்டு 22 கேரட்டு, இது ஒரு கிராம் வந்து 9,620 ருபீஸ் இருக்குது. சவரன் வந்து 76,960 ருபீஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பியூர் கோல்டுனா 24 கேரட்டு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் கோல்டு வந்து 99.9% இருக்கும். 0.1% தான் மெட்டல்ஸ் இருக்கும். இது வந்து 1 கிராமே
10,495 rupees வருது. 1 sovereign 83,952 rupees வருது. ஸோ இதான் அந்த டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷனில் இருந்தாங்க. ஸோ அதனால் நான் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரஷ்யாட்ட வந்து ஆயில் வாங்குகிறோம். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கும் நம்ம டீசல் சப்ளை பண்ணியிருக்கிறோம். இது எனக்கு இப்போ பார்த்தோன்னே தான் புரியுது. ஃபஸ்ட்டு நம்ம டீசல் வந்து உக்ரைனுக்கு சப்ளை பண்ணது, இந்தியாவிலேருந்து சப்ளை பண்ணது. ஸோ உக்ரைன் வந்து இம்போர்ட் பண்ணுவாங்க, நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ 15.5% வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டோட்டல் டீசல் இம்போர்ட் வந்து ஜூலையில் இந்தியாவிலேருந்து தான் போயிருக்கு 15.5%. ஸோ டெய்லி டெலிவரிஸ் நீ பார்க்கும்போது 2700 டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூலைலேருந்து நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம். இது 2024 1.9% தான். ஆனால் இப்போ அது 10.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜான்வரி டு ஜூலையில் மட்டுமே நம்ம டீசலோட சப்ளை ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 10.2% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் உக்ரைனுக்கு வேறு கண்ட்ரி சப்ளை பண்ணுறது நீ பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக்கியா 15%, கிரீஸ் 13.5%, டர்க்கி 12.4%, லுத்தானியா 11.4%. இவங்க எல்லாமே அவங்களுக்கு சப்ளை பண்ணியிருக்கிறாங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா அதில் டாப் சப்ளையராக இருந்திருக்கோம். நம்ம 15.5% அளவுக்கு சப்ளை பண்ணியிருக்கிறோம். செகண்ட் பொசிஷனில் ஸ்லோவாக்கியா இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசியோட சேர்மன் அருண்குமார் சிங் அவரோட அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரஷ்யன் க்ரூட் ஆயிலை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதாவது when it is economically viable அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க ரஷ்யன் க்ரூட் ஆயிலை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க when it is economically viable அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ONGC refineries by Russian crude oil when financially beneficial அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஆயில் சோர்ஸஸை டைவர்சிஃபை பண்ணுறாங்க. ஆக்சுவலி ஃபினான்ஷியல் 24 to 25 அந்த காலகட்டத்தில் மட்டுமே இவங்களோட ஸ்டாண்டர்ட் ரெவன்யூ 1.37 lakh crore, கன்சாலிடேட்டட் ரெவன்யூ 6.75 lakh crore இருக்குது. இது வந்து ஓஎன்ஜிசியோட சேர்மன் தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க. NHPC இவங்க 10,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறாங்க. ஸோ இது ஒரு ரிவைஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ பாரிங் பிளான் 10,000 கோடி ஃபினான்ஷியல் 25 to 26 இந்த டைமில் இதை பண்ண இருக்கிறாங்க. ஸோ என்ன பவர் ஸ்டேஷன்ஸ் நெக்ஸ்ட் 10 yearsல நிறைய பவர் ஸ்டேஷன் வந்து பில்ட் பண்ணுறதுனால டேம் லோன்ஸ், எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரிங்ஸ் மூலமாட்டு, கார்பரேட் பாண்ட்ஸ் மூலமாட்டு இதை ரைஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து NHPC கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஜூலையில் கோர் இன்ஃப்ளேஷன் 2.9% ரீச் பண்ணியிருக்கு. இது ஃபெப்ரவரியை கம்பேர் பண்ணும்போது ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கோர் இன்ஃப்ளேஷன். பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸோட போர்டு 5,000 கோடி நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாக ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு செப்டம்பர் 5 அப்ரல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸோட போர்டு பார்த்தீங்கன்னா 5,000 கோடி நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாக ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறாங்க. பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனும் ஜேபிஐசி இவங்க வந்து ஒரு லோன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. 60 பில்லியன் ஜாப்பனீஸ் எண் 3,500 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோன் அக்ரிமெண்ட்டு. ஸோ இது க்ளீன் எனர்ஜி, இந்தியாவில் க்ளீன் எனர்ஜி, அஸ்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயோ எத்தனால் பேம்பு பேஸ்டு பிளான் வந்து போட இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டி இவங்க 2 பேருமே லோன் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இது வந்து பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கொடுத்த அப்டேட்டு 1.66 trillion இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட் 5 yearsல. நேச்சுரல் கேஸ், ஆயில் ரிஃபைனிங், பெட்ரோகெமிக்கல்ஸ், ரினோபிள் எனர்ஜி இந்த செக்மெண்ட்டில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட க்ரூட் ரிஃபைனிங் கெப்பாசிட்டியை 80.75 million tons per year ஆட்டு இருக்கிறத 2028 98.4 million tons ஆட்டு நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணோம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிஃபைனரி சிஸ்டம் பானிபட்டில் இருக்குது, குஜராத்து, நெக்ஸ்ட் வந்து ப்ரௌனி, இப்படி 3 பொசிஷனில் வச்சுருக்கிறாங்க. ஸோ இதை வந்து இன்னும் ரேப்பிடாக எக்ஸ்பென்ஷன் பண்ணோம். 21 ப்ராஜெக்ட்ஸ் அவங்களுக்கு ஆன்கோயிங்கில் இருக்குது. நேபாளில் ஒரு நியூ ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி போட போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. நெட்வொர்க் வந்து 22,000 கிலோமீட்டராட்டு நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாரன் பவர் இவங்களுக்கு ஒரு லெட்டர் ஆஃப் அவார்டு வந்து மத்திய பிரதேஷ் பவர் மேனேஜ்மெண்ட் கம்பெனி லிமிடெட் வந்து வந்திருக்குது. ஸோ 1500 மெகாவாட் கோல் பேஸ்டு தெர்மல் ப்ராஜெக்ட் மத்திய பிரதேஷில் செட்டப் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு கிடச்சிருக்குது. ஆக்சுவலி இதோட டேரிஃப், இந்த மாடலோட டேரிஃப் பார்க்கும்போது 5.829 per kWh rupees, அதாவது $5.882 வருது. $5.82 per kWh ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 22,000 கோடி. 72 monthsல அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணணும் அந்த பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் படி. ஸோ இது மத்திய பிரதேஷில் தான் இந்த ஆர்டர் இவங்களுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டெலிகாம் செக்டாரில் வந்து அப்டேட்டு. ஸோ ஜூலையில் இந்த ஒயர்லெஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் பண்ணுது. ஜியோ வந்து 4.82 lakh ஒயர்லெஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் ஷேர் 41.04% இருக்குது. பாரதி ஏர்டெல் நெட் ஆட் பண்ணது 4.64 lakh மொபைல் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. 21.73% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. பட் வோடஃபோன் ஐடியா 3.59 lakh சப்ஸ்கிரைபர் லாஸ் பண்ணியிருக்காங்க. பிஎஸ்என்எல் 1.01 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் லாஸ் பண்ணியிருக்காங்க ஜூலையில். ஸோ இது வந்து டெலிகாம் செக்டாரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில ஸ்டாக்ஸ் வந்து லாங் டேர்முக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு 2025 அனலிஸ்ட் வந்து இது அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு மோட்டிலால் ஓஸ்வால் தான் அந்த அப்டேட் கொடுக்குறது.
Go4G வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் ப்ரைஸ் 2240 ரூபா சொல்கிறாங்க, 28% மேலே போகும்னு சொல்கிறாங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1730 ரூபாவில் இருக்குது. நெக்ஸ்ட் அதானி போர்ட்ஸுக்கு சொல்கிறது பைக்கால் தான், 1700 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க, 1315 ரூபாங்கிறது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், 29% மேலே போகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸுக்கு ஜேஎம் ஃபினான்ஷியல் சொல்கிறது. ஸோ அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு ஜேஎம் ஃபினான்ஷியல் சொல்கிறது, இதோட டார்கெட் ப்ரைஸ் 8788 ரூபா போகும்னு சொல்கிறாங்க, 12% மேலே போகும். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 7791 இருக்குது. நெக்ஸ்ட் ஜேஎம் ஃபினான்ஷியல் ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவருக்கு சொல்கிறது, டார்கெட் 1220 ரூபா சொல்கிறாங்க, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 973 இருக்குது, 25% மேலே போகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஜேஎம் ஃபினான்ஷியல் சமவர்தனா மதர்சனுக்கு சொல்கிறது 18% மேலே போகும்னு சொல்கிறாங்க, 110 ரூபா டார்கெட் ப்ரைஸ், 93 ருபீஸில் இருக்குது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். இது வந்து இந்த ப்ரோக்கரேஜஸ் ஃபார்ம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பங்குகளில் வந்து ஒரு 12 to 29% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அந்த 5 பங்குகளும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 335% 5 இயர்ஸில் ஜம்ப் ஆயிருக்கு, 33 lakh crore இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜூலை 2020 7.65 lakh crore இருந்துச்சு, இப்போ 33.32 lakh crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5 இயர்ஸில் 335.31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதில் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் மட்டும் இன்ஃப்ளோ ஆகுனதுன்னு பார்த்தீங்கன்னா 3845 கோடி இருந்துச்சு 2020 ஜூலையில், இப்போ 42673 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயரானர் பேசிஸில் இன்ஃப்ளோ பார்க்கும்போது 15.08% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா ஜூலையில் 37,082 கோடி தான் இன்ஃப்ளோ ஆயிருந்துச்சு. அதே ஜூனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 81.06% இன்ஃப்ளோ அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் அதிக அளவில் இன்ஃப்ளோ ஆயிருக்கு. இதில் ஸ்மால் கேப் ஃபண்டு மட்டுமே 22.56% ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க 3 இயர்ஸில், 5 இயர்ஸில் 31.70%, மிட் கேப்பு 3 இயர்ஸில் 22.20% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, அதே 5 இயர்ஸில் 27.36% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன், டாரண்ட் பவருக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி மத்திய பிரதேசில். இதேமாதிரி அதானி பவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து. இது வந்து 800 மெகாவாட் தெர்மல் பவர் பிளான்ட்டு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $1.20 பில்லியன் அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வருது. 12 monthஸில் அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாட்டு அதானி பவரும் டாரண்ட் பவரும் சேர்த்து இது வந்து 2400 மெகாவாட் அளவுக்கு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்குது. ஆக்சுவலி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷில் தான் பிளான் போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மத்திய பிரதேஷ் பவர் மேனேஜ்மெண்ட் கமிட்டி வந்து கிடச்சிருக்குது. ஸோ ஓவர்லாட்டு 2400 மெகாவாட்டு, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கோல் பவர் பிளான்ட் தான். ஸோ இது வந்து அதானி பவர் டாரண்ட் பவரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில மோட்டார் கம்பெனிஸ், அதாவது மாருதி சுசுகி, எம்ஜி மோட்டார்ஸு, ஹோண்டா, இவங்க எல்லாமே இந்த விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு சில ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு எம்ஜி மோட்டார்ஸ் எடுத்து பார்க்கும்போது இவங்க 4 lakh வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. எம்ஜி காமெட்டு, எம்ஜி இசட்எஸ்இபி, எம்ஜி ஹெக்டரு, எம்ஜி அஸ்டர், எம்ஜி க்ளாஸ்டர், இதுக்கெல்லாமே ப்ரைஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அதிகபட்சமாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 56,000 அளவுக்கு வந்து எம்ஜி காமெட் டிவிக்கு வந்து பெனிஃபிட் கொடுக்குறாங்க. காமெட் டிவி வந்து ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுறது 4.99 lakh rupeesங்கிறது எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு. இது வந்து பேஸ் மாடலில் இந்த இதை கொடுக்குறாங்க. அது போக எம்ஜி வந்து 1.10 lakh அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐசிவி செக்மெண்ட்டில் இருக்கிற இசட்எஸ்இவி அதுக்கு கொடுக்குறாங்க. எம்ஜி அஸ்டருக்கும் ஒரு 1.10 lakh அளவுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. இதோட ப்ரைஸும் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸும் 9.99 lakh குறைச்சிருக்காங்க. எம்ஜி ஹெக்டரு அது மாதிரி அஸ்டரு இது வந்து 6th anniversary முன்னிட்டு ப்ரோ எம்டி மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 19.59 lakh காட்டு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸை குறைச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்ஜி ஹெக்டாருக்கு அடிஷ்னல் கேஷ் போனஸும் ஒரு 1.15 lakh அளவுக்கு கிடைக்கலாம் அப்படிங்கிற அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹோண்டா கார்ஸ் எடுத்து பார்க்கும்போது இல்லை அமேஸு, சிட்டி, இதில் எலிவேட்டு. ஸோ இதில் பார்க்கும்போது ஹோண்டாக்கு சிட்டி ஹெச்இவி ஹைப்ரிட் இதுக்கு நீங்கள் 96,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா வேரியண்ட்டுக்குமே அவங்க ஆஃபர் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் எலிவேட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா எலிவேட்டுக்கு 1.22 lakh வரைக்கும் பெனிஃபிட் இருக்குது. டாப் அண்ட் இசட்எஸ் மாடலில் கூட அந்த பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது இல்லாமல் செகண்ட் ஜென்ரேஷன் அமேஸுக்கு வந்து 77,200 rupees வரைக்கும் பெனிஃபிட்ஸ் இருக்குது. மாருதி சுசுகி பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸுக்கு 2 lakhs வரைக்கும் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. ஜிம்னி, ஸ்விஃப்ட், வேகனார், இன்விக்டோ, கிராண்ட் விட்டாரா இதுக்கு 2 lakhs வரைக்கும் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறதாட்டு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்களோட அல்ஃபா வேரியண்ட்டாக இருக்கிற அந்த ஜிம்னி அதுக்கு வந்து 1 lakh வரைக்கும் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்விஃப்ட்டில் ஏஎம்டி வேரியேஷனுக்கு பார்க்கும்போது 1.1 lakh வரைக்கும் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வேகனார் ஆர் எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டுக்கு 1.15 lakh வரைக்கும் பெனிஃபிட் இருக்குது. இதே எம்பிவி எஸ்யூவியில் இன்விக்டோ, கிராண்ட் விட்டாரா இதுக்கு வந்து 1.25 lakh இருக்குது. அதாவது இன்விக்டோக்கு 1.25 lakhம், கிராண்ட் விட்டாராக்கு 2 lakhs வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஹியூண்டாய்க்கு வந்து 4 lakhs வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. இதில் கிராண்ட் ஐட்டன் நியாஸ் அதுக்கு பார்த்தீங்கன்னா 30,000 வரைக்கும் போனஸ் இருக்குது. அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் 30,000, அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் 25,000. அடுத்தது ஹியூண்டாயோட எக்ஸ்ட்ரா இருக்கும் இந்த போனஸ் அப்ளிகபிள் ஆகும். இது போக பார்த்தீங்கன்னா ஹியூண்டாயோட டஸ்கான், அல்கசார், ஹியூண்டாயோட கிரெட்டா, ஹியூண்டாயோட வெர்னா, அது போக ஹியூண்டாயோட ஐகானிக் 2024 மாடல்
இதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா 4 lakhs வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கார் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இந்த காரில் ஏதாவது வாங்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா அதை செக் பண்ணி இந்த ஆஃபர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.